தமிழ்நாடு அரசியல் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. என்ன ப்ரோ, அக்ரி பண்றீங்கல்ல? ஏறத்தாழ எல்லா அலையன்சஸுமே ஆல்மோஸ்ட் சீல் ஆனது மாதிரி ஆயிடுச்சு. இதுல விஜயினுடைய தாவேகா மட்டும்தான் தனியா இருக்கு. இந்த கான்டெக்ஸ்ட்ல விஜய்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 1, அது அவர் தனியாகவே இந்த 2026 தேர்தலில் இறங்குறதுங்க. இப்போ 2026 இந்த தேர்தலில் விஜய் கட்சி தாவேகா தனிச்சு நின்னா என்ன ஆகும்? தனிச்சு நின்னா அது ஒரு கெத்து தான். அதாவது கெத்தா, ஸ்டைலா, தில்லா அப்படி இறங்குறாரு அப்படின்னா அது உண்மையில பாராட்டப்பட வேண்டியது தான். 234 தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்தணும் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி 234 தொகுதிக்கும் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்கிறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான எக்ஸசைஸாக இருக்கும். ஆனால் அது இம்பாசிபிள் கிடையாது. கேண்டிடேட்ஸை அவரை போற்ற முடியும். அதில் இந்த ஆண் பெண் சமத்துவம் அதெல்லாம் இருக்குமா, சம எண்ணிக்கையில் இருப்பாங்களா இந்த சீமான் கட்சி மாதிரி அப்படின்னா அதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. அப்படி இருக்குன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ தேர்தல் இது. அதனால் 234 பேர் அதுக்கு ஏற்றது மாதிரி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒரு கேண்டிடேட்ஸை பார்த்து போடுறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இட் வில் பி அ சேலஞ்ச் நம்பர் 1. அடுத்து இந்த பிரச்சாரம்னு போகும்போது அதில் ஒரு சேலஞ்சு இருக்கும். ஏன்னா இதில் விஜயை நம்பித்தான், விஜயனுடைய முகத்துக்காகத்தான் இந்த ரசிகர் பட்டாளம் அவங்க எல்லாருமே வாக்காளர்களாக விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அது விஜய்க்காக அப்படின்றது. இப்போது விஜயனுடைய சார்பாக கேண்டிடேட்ஸை நிறுத்தும் போது விஜய் என்னதான் நான் தான் நிற்கிறேன் மதுரையில் அந்த சொன்னார் பார்த்தீங்களா, மதுரையில் பேசும்போது மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, அது எல்லா டிரெக்ஷன்ஸ்லையும் நான் தான் நிற்கிறேன், எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன், என் முகத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, என் முகம்தான் சின்னம் அப்படின்னு இருந்தாலுமே கூட அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் யார் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஓட்டு போடும்போது. இதில் விஜய் எந்த அளவிற்கு அவருடைய பிரச்சார பயணம் இருக்க போகுது, எவ்வளவு தூரம் மக்களை நேரடியாக களத்தில் இறங்கி சந்திக்க போகிறாரு அப்படின்றது அவருக்குள்ள சேலஞ்சு. அந்த சேலஞ்சை அவர் மீட் பண்ணுறதை பொறுத்து இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவரே வேட்பாளராக நிற்கிறாரா, ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு விஜய் வர்றான் அப்படின்றதுனால எல்லாருமே அந்த விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்றது நடக்குமா? அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அது விஜயினுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. அடுத்தது இந்த வேட்பாளர்கள் களத்தில் எப்படி மக்களோட ரிலேட் பண்ண போகிறாங்க, லியைஸ் பண்ண போகிறாங்க, பிஆர் ஒர்க் பண்ண போகிறாங்க களத்தில். இது வெர்ச்சுவல் இதில் டிஜிட்டலில் பண்ணுறதில்ல. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம் பண்ணலாம், ஆனால் இது கான்க்ரீட்டாக, ஃபிசிக்கலாக, ஜியோகிராஃபிக்கலாக இந்த மண்ணில் காலில் தரையை பதிச்சு இங்கே இந்த ரியாலிட்டியில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ரிலேட் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். அப்புறம் இந்த கவனிப்புகள் அது எல்லாமே இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாரும் கவனிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்குது, அது போக மற்ற கவனிப்புகள். இதில் வாக்குறுதிகளில் விஜய் மற்றவங்கள எல்லாரையும் அடித்து தூக்கி சாப்பிட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளவு வாக்குறுதிகள், அதுவும் முக்கியமாக அந்த பெண்கள் தினத்தை அவங்க கட்சியில் கொண்டாடும் போது அள்ளி விட்டார் பாருங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க? அவ்வளவு வாக்குறுதிகள் அளவில் இருக்குது. ஆனால் எகன் கான்க்ரீட்டாக விசிபிளாக கண்ணால் பார்த்து கையால் தொட்டு அனுபவிக்கிறது மாதிரி என்ன கிடைக்கும் அப்படின்றது அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஆனால் இது எல்லாமே டிசைடிங் ஃபேக்டர்ஸாக இல்லை, கியூமுலேட்டிவாக இது எல்லாமே சேர்ந்து வேலை செய்யும். இது மாதிரி மற்ற அப்புறம் ஜாதி இருக்குது, அந்த கட்சியினுடைய மற்ற அஃபிலியேஷன்ஸ் இருக்குது, இந்த கூட்டணின்றது இருக்குது, இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். இது எல்லாம் கூட்டு செயல்பாடு வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
அப்புறம் விஜயினுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சி, அதை எப்படி ஒரு ப்ரைவேட் ரெல்ம்லேருந்து ஒரு பப்ளிக் ரெல்முக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறாங்க, எப்படி இது சினிமாட்டிக் ரெல்மில் இருக்கக்கூடிய அந்த கல்ட் ஃபிகர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸை அப்படியே இங்கே பொலிட்டிக்கல் ரெல்மில் சிஎம் அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டேட்டஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறாங்க இல்லையா, அந்த தாவிக்காலிருந்து அந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி அந்த எவ்வளவு தூரத்துக்கு நடக்கும், இந்த பர்சனல் ப்ரைவேட் ரெல்மிலிருந்து பப்ளிக் ரெல்முக்கான இந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி அந்த இஷ்யூவை அவருக்கு சாதகமாக கன்வெர்ட் பண்ணுறது, அது எப்படி நடக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு காரணிகளாக செயல்படும். ஆக இப்படி இந்த பல்வேறு காரணிகளுடைய கூட்டு செயல்பாடை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது விஜய் எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு வராது. அதாவது விஜய்னா அவர் தானே வேட்பாளராக சொல்கிறாரு, அது அவருடைய பார்ட்டி தாவேகா எந்த தொகுதியிலையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு நிலவரத்தில் இல்லை. ஏன்னா இந்த காரணிகளுடைய கூட்டு செயல்பாடை நம்ம பார்க்கணும். அது திஸ் இஸ் டூ ஏர்லி டு ப்ரிடிக்ட் எனிதிங். ஆனால் அவர் தனியாக நின்னாரு அப்படின்னா இதுதான் நிலவரமாக இருக்கும் இன்னைக்கு சூழ்நிலையை வச்சு பார்த்தோம்னா. ஓகே, அப்போது தாவிகானுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தேர்தலில் விஜய் ஜெயிக்கலை அப்படின்னா, விஜய் சிஎம் ஆகலை அப்படின்னா, விஜயினுடைய அந்த தாவேகா ஆட்சி அமைக்கலை அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கட்சியை நடத்துறது, தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த அளவில் நம்ம இப்போ நிறுத்திக்கிறோம். 2வது ஆப்ஷன் அதிமுக அணியோட சேர்றது. அந்த அதிமுக அணி அல்லது பாஜக அணி, இப்போது பாஜகவிலேருந்து தூது விடுற நூல் விட்டுக்கிட்டு இருக்காங்க, திரும்ப நூல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் பாருங்கள், பாஜக விஜயை கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கிறதே இல்லை, செல்லமாக தட்டி கொடுக்கறது மாதிரி தான் அவங்களுடைய விமர்சனம் இருந்திருக்கு. பாஜகவை பொறுத்த மட்டும் அப்படி இந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய விமர்சனங்களை நீங்கள் பாருங்களேன். ஐயோ, அவங்க வீட்டு பிள்ளைய குழந்தைய அன்பா பாசமாக செல்லமாக சொல்லுமிட ராஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செல்லமாக தட்டி கொடுக்கறது தான் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த மட்டும் அதில் ஒரு அப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்கி இருக்குது பார்க்குறோம். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இப்போ திரும்ப ஏதோ பக்கத்தில் வர்றது மாதிரி இருக்குது. இது அதிமுக சைடில் இருந்தும் பாஜக சைடில் இருந்தும் தே ஆர் ஸ்டில் ஓப்பன் வெயிட்டிங் மட்டும் இல்லை, அதாவது பாசிட்டிவாகவே அவங்க எஃபர்ட் எடுக்கிறாங்க போல் தெரியுது. அதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் எதுக்குமே நமக்கு இது இல்லைங்க, தரவுகள் இல்லை. அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் இந்த ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். விஜய் என்டிஏ அலையன்ஸுக்குள்ளே போகிறாரு அல்லது அதிமுக அலையன்ஸுக்குள்ளே போகிறாரு அப்படின்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நிலவரத்தில் திமுக தலைமையிலான அந்த கூட்டணியும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் விஜய் இடம் பெற்றார். தாவேகா சேர்ந்த இந்த 3 பெரிய கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகள் அடங்கிய இந்த கூட்டணி, இந்த 2 கூட்டணியில் தாவேகா போய் சேர்ந்த உடனே பாஜக என்டிஏ கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி, இப்போ என்னென்னா நமக்கே இதை சொல்லும்போது என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறதா அதிமுக கூட்டணின்னு சொல்கிறன்றதில் ஒரு தடுமாற்றம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது. ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அமைய போகிறது என்டிஏ ஆட்சின்றாங்க, அதிமுக ஆட்சியா என்டிஏ ஆட்சியா, இவர் சிஎம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சிஎம் ஆவாரா இல்லை என்டிஏ சார்பாக ஒருத்தர் சிஎம் ஆவாரா, எதுவுமே தெளிவாக இல்லைங்க. அதனால தான் நமக்கு இந்த குழப்பம், அதுக்காக தெளிவுபடுத்திக்கிறேன் நான். அதாவது என்னுடைய இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இதை சொன்ன இந்த கிளாரிஃபிகேஷனை. ஓகே, இப்போது விஜய் அதிமுக அணியில் சேர்ந்துட்டார் அப்படின்னா இவர் சேர்ந்ததுனாலேயே அதிமுக அணி ஜெயிச்சிடும் அப்படின்றதுக்கான உத்தரவாதம் இன்றைய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா திமுக அணி நல்ல ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. ஓரளவிற்கு அந்த அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில இருந்த அந்த ஒரு விரிசல், கொஞ்சம் இடைவெளி, அது இப்போது சரியாகிக்கிட்டு வருது.
ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை. ஆனால் இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குது. அந்த இதுக்குள்ள ஒரு சினர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே அலையன்ஸு ஒரு வெல் நிட் அலையன்ஸாக இருக்குது. ஏடிஎம்கே அலையன்ஸு இப்போது தாவேகா போய் சேர்ற பட்சத்தில் அது ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸாக இருக்கும். இப்போது போட்டி வந்து 2 ஸ்ட்ராங்கான அலையன்ஸுக்கு இடையில இருக்கும். அதனால் வெற்றி தோல்வி அப்படின்றத தீர்மானிக்க போகிறது நம்ம வள்ளி குறுக்க வந்துட்டா. இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறது நாம் தமிழர் கட்சியாக இருக்கும். அந்த நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகளை வாங்க போகுதோ அந்த வாக்குகள் தான் யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறா அப்படின்றது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒருவேளை திமுக அணி ஜெயிச்சிடுச்சு அப்படின்னா விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக ஆகும். இல்லை அதிமுக அணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா விஜயினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகாது. ஆனால் தாவேகாவினுடைய வளர்ச்சி அப்படியே ஸ்டண்டட் ஆகிடும். அப்படியே இப்போ அதாவது அப்படி குறுகி போயிடும், அப்படியே நின்றும் ஸ்டாக்னேட் ஆகிடும். அது அடுத்து வளர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகிடும் அப்படின்னா தெரியும். பிஜேபி கையில் அதிகாரம் வரும்போது யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது அதற்கான உதாரணங்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக இங்கே பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இட் வில் பி எ ஸ்டண்டட் க்ரோத் தாவேகாவுக்கு. இது 2வது ஆப்ஷனுங்க. 3வது ஆப்ஷன் கண்டிப்பாக திமுக அலையன்ஸில் சேர மாட்டார். இப்போது இந்த தேர்தலில் திமுக அலையன்ஸ் ரூல்ட் அவுட். அதனால் அது 3வது ஆப்ஷன் இல்லை. ஆனால் இந்த 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது நாம் தமிழர் கட்சியோட சேர்றது. தாவேகாவும் நாம் தமிழரும் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக இருக்கும். இன்னைக்கு நிலவரத்தில் இந்த திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமும், அது பாஜக ஒரு பக்கம் இருக்குது, காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குது, 2 தேசிய கட்சிகள், கம்யூனிஸ்டுகளும் தேசிய கட்சிகள் தான், அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்போ இந்த தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, திராவிட கட்சிகள் எல்லாமே அந்த பக்கம் நிற்குது. அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி, ஒரு கள்ள கூட்டணி, இல்லை வெள்ளந்தியான கூட்டணி, இல்லை வெளிப்படையான கூட்டணி, ஏதோ ஒரு கூட்டணி, திராவிடமும் தேசியமும் ஒன்றா அங்கே போய் நிற்குது. இந்த 2 கூட்டணிகள் இதுங்க தான் தமிழ்நாட்டை இத்தனை வருஷங்களாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்தியாவை அவங்க தான் ஆண்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அலையன்ஸை எதிர்த்து இந்த பக்கம் தமிழ் திராவிட அலையன்ஸ், திராவிடத்திற்கு எதிராக இல்லை, இது தமிழை மையப்படுத்தி, தமிழை விட தமிழ்நாட்டை மையப்படுத்தி தமிழ்நாடு அரசியல், இந்த பக்கம் திராவிட அரசியல். அப்படி அது தமிழ்னு மொழிக்குள்ளே நம்ம கொண்டு வரல, தமிழ்னு ஒரு இனத்துக்குள்ளே கொண்டு வரல. இப்போ தாவேகாவும் நாம் தமிழரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு இதை உருவாக்கிக்க முடியும். அப்படி உருவாக்கிக்கிட்டு அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் இந்த பக்கமும், இந்த பக்கம் தேசிய திராவிட அரசியல் அப்படி இருக்கும். அதனால இங்கே வந்து தமிழ்நாடு அரசியல் தேசிய அரசியலுக்கு எதிரி கிடையாது, தமிழ்நாடு அரசியல் திராவிட அரசியலுக்கு எதிரி அப்படி நம்ம முன்னிறுத்தலை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது, இவங்க காலங்காலமாக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாக எல்லாத்தையுமே அனுபவித்து இந்த ஊழல், நீங்கள் எல்லா விதமான சீர்கேடுகளுக்கும் காரணமாக இருந்த அணிகள் இது வந்து புதிதாக வரக்கூடிய அணிகள். இவங்க இன்னும் கரைப்படாத கை அப்படின்னு இப்போ வரைக்கும் அப்படி ஒரு சூழல் இருக்குது. ஊழல் இது வரைக்கும் பண்ணலை. ஏன்னா அவங்க அவங்க அதிகாரத்தில் இல்லை. இனிமேல் தான் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழரும் தாவேகாவும் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி களத்தில் நிற்கும்போது இது மும்முனை போட்டி அப்படின்றத விட ஒரு இருமுனை போட்டி மாதிரி அது வடிவம் எடுக்கும்.
அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கணிசமா திமுக அணி, அதிமுக அணி அங்க இருக்க வாக்குகள் கணிசமா பிரிஞ்சு இந்த பக்கம் வரும். அதாவது தாவேகாவிற்கு இருக்கக்கூடிய ஓட்டு, விஜய்க்காக வரக்கூடிய ஓட்டு. தாவேகா ஓட்டுன்றது விஜய்க்காக வரக்கூடிய ஓட்டு. இங்க இதுல சீமானுக்காக வரக்கூடிய ஓட்டு, தமிழ் தேசிய அந்த கொள்கைக்காக வரக்கூடிய அந்த ஓட்டு. இதுவரைக்கும் அவங்க 8.2 இல்லைங்க 16% வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 16 விழுக்காடு இந்த பக்கம். அதாவது ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுல 16 விழுக்காடு வரைக்குமே அவங்க வாங்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் தாவேகா அது எவ்வளவு வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்றது விஜயினுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு. இப்போ இவங்க ஒன்றா சேரும்போது இங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் இந்த அணி சேர்ந்ததன் காரணமாகவே வாக்குகள் இந்த பக்கம் பிரிஞ்சு வரும். அதிமுக அணி, திமுக அணி, தாவேக நாம் தமிழர் அணி அப்படின்னு 3 அணிகள் இருக்கும்போது யார் ஜெயிப்பா அப்படின்னா எந்த அணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. எந்த அணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு அணியிலையும் ஒரு கட்சி அதிகமான இடங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். அது அதிமுக, இங்க திமுக, இங்க தாவேக அல்லது நாம் தமிழர் அவங்க எப்படி சீட் ஷேரிங் வச்சுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி 3 கட்சிகள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இந்த 3ல் 1 வரும். அப்போ இவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மற்ற 2 அணியில இருந்து இந்த அதிக வாக்குகளை பெற்ற கட்சியோ அல்லது மற்ற இடங்களை பெற்ற கட்சிகள் அவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். அது கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும். அந்த கூட்டணி ஆட்சியும் ஒரு அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து அமைக்கக்கூடிய கூட்டணி இல்லை. வேற வேற அணிகள், அந்த அணிகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து அமைக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர்ற டயத்தில் அது சூப்பரான சினாரியோவாக இருக்குங்க. அது நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க ப்ரோ. ஒரு பக்கம் அதிமுக இருக்கு, இந்த பக்கம் திமுக இருக்கு, இந்த பக்கம் தாவேகா இருக்கு, நாம் தமிழர் இருக்காங்க. இப்போ இவங்கள 3 பேர் சேர்ந்து, இல்லை இந்த காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, அவங்க எவ்வளவு வாக்குகள் குறைப்படுதோ அதுக்கு ஏற்றது மாதிரி அந்த இடங்கள் அதை மொபிலைஸ் பண்ணணும் சேர்ந்து. இப்போ திமுக அணியிலிருந்து 2 கட்சி சிறிய கட்சிகள், இங்க அதிமுக அணியிலிருந்து ஒரு கட்சி, இங்க தாவேகா அணியிலிருந்து ஒரு கட்சி, இப்படி இவங்க சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அங்க ஊழல் செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. சீமான் இடம் பெற்றிருக்கக்கூடிய கட்சி, அது அந்த சட்டமன்றம் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியே அணிகளை கடந்த கட்சிகளினுடைய கூட்டணியாக அமையும். அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை, புதுமையான திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு, அதாவது கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கேங்க இன்னைக்கு அதான பஞ்சமா இருக்கு. இப்போ இந்த சலுகைகள் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதிகள்னு அள்ளி வீசி இருக்கிறாங்க பாருங்க. அதெல்லாத்தையும் நீங்க பாருங்களேன். ஒரு தெர் இஸ் அன் அட்டர் லேக் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஒரு புதுசா சிந்திக்கிறதுக்கான திராணியே இல்லை எவனுக்கும். இவன் சொன்னதை தான் உல்டா பண்ணி அவன் சொல்லிட்டான். நீ 2000 கொடுத்தேன்னா நான் 2500, அங்கே 5000. நீ இங்கே ஒரு இதை நீ கொடுக்குற, ஒரு நாப்கின் நீ கொடுக்குறேன்னா நான் சீடு கொடுக்குறேன். அந்த மாதிரி தான். அதாவது சேம் திங் அதை ஒருத்தரும் உல்டா பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெர் இஸ் லேக் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் அப்ரோச் இல்லை, ஃப்ரெஷ் திங்கிங் இல்லை, ஒரு புதுமையான அணுகுமுறை இல்லை. இதெல்லாம் வரணும் அப்படின்னா சீமான் மாதிரியான ஆள் உள்ள வரணும். ஒரு இளமை துடிப்போட, எனர்ஜியோட, ஒரு வைபோட, ஒரு ஜிங்கோட வேலை செய்யணும் அப்படின்னா அது டிவிகே மாதிரி கட்சி உள்ள வரணும். இதை கொஞ்சம் நெறிப்படுத்துறதுக்கு தட்டி கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னா ஒரு விசிகா உள்ள வரணும், அல்லது கம்யூனிஸ்ட் உள்ள வரணும். இப்போ இதை யோசித்து பாருங்களேன். இந்த சீனை ப்ரோ நீங்கள் தான் யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஆட்சி தாங்க நமக்கு வரணும். அப்படிப்பட்ட ஆட்சி வரணும் அப்படின்னா அது இன்றைக்கு சூழ்நிலையில் விஜய் தனிச்சு நிற்கிறதுனால முடியாது, கண்டிப்பாக முடியாது. விஜய் பாஜகவோடவோ திமுக கூடவோ கூட்டணி அமைக்கிறதுனால முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன், அது
நாம் தமிழரோட கூட்டணி வைக்கிறது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால அவருக்கு மற்ற கட்சிகளோடு மற்ற அணியோடு சேரும்போது அவருக்கு வரக்கூடிய இழப்பை விட, அல்லது தனியாக இருக்கும்போது அவருக்கு வரக்கூடிய இழப்பை விட, நாம் தமிழரோடு அவர் சேரும்போது வரக்கூடிய இழப்பு, அப்படி இழப்புன்னு இருந்துச்சுன்னா அது அதிகமாக இருக்காது. அதை விட மற்ற காம்பினேஷன்ஸை விட இந்த காம்பினேஷன் கம்மியான இழப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற அணிகளோடு சேரும்போது வரக்கூடிய அட்வான்டேஜை விட, பலனை விட, இந்த நாம் தமிழரோடு சேரும்போது வரக்கூடிய பலன் நிச்சயமாக பல மடங்கு அதிகமாக இருக்கும். விஜய் யோசிக்கணும், அவரை யோசிக்க விடணும். நாம் தமிழர் சீமான் அதுக்கு தயாராக இருக்கணும். பார்ப்போம்.